டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் விஜய் இடையிலான சந்திப்பு 10 நிமிடங்களில் முடிந்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் பிரதமர் அலுவலகத்தில் மோடி விஜய் சந்திப்பு துவங்கிய 10 நிமிடங்களில் நிறைவடைந்துவிட்டது. விரிவான தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் நிரஞ்சன். விவரங்கள் என்ன? மிக மிக குறைவான ஒரு நேரம் எடுத்துக்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பாகத்தான் தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்களுடைய சந்திப்பு அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் கடந்த காலங்களில் மாநில முதல்வர்கள், தமிழ்நாடு மாநிலம் மட்டுமல்ல பல்வேறு மாநில முதல்வர்கள் தமிழ்நாட்டிற்கு டெல்லிக்கு வந்து பிரதமரை சந்திக்கும் பொழுது அதை நாம் பார்த்திருக்கின்றோம். 20 நிமிடம், 40 நிமிடம், 1 மணி நேரம் வரையெல்லாம் சந்திப்பு என்பது செல்லும். இதற்கு முன்பாக EPS அவர்கள் வந்த பொழுது 40 நிமிடம் அந்த சந்திப்பு என்பது சென்றிருக்கின்றது. ஆனால் இந்த முறை மிக சர்ப்ரைஸாக வெறும் 10 நிமிடமாகத்தான் இந்த சந்திப்பு என்பது நடந்திருக்கின்றது. ஏனென்றால் அந்த சேவா தீர்த் என்ற அந்த கட்டிடத்திற்குள் உள்ளே நுழைந்து அவர்கள் அந்த கையெழுத்திட வேண்டிய அந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடித்துவிட்டு பிறகு உள்ளே சென்று அந்த நடந்து சென்று அவருடைய அறைக்கு காத்திருப்பது போன்றவற்றுக்கு எல்லாமே ஒரு 5 to 7 நிமிடம் வரை எடுத்துக்கொள்ளும். அப்படி இருக்கும் பொழுது சந்திப்பு ஒரு 4:27, 28 மணிக்கு தொடங்கி ஒரு 4:38, 37 அந்த நிமிடங்களுக்குள்ளாகவே முடிந்திருக்கிறது. ஏனென்றால் சரியாக 4:41 மணிக்கெல்லாம் முதல்வர் விஜயுடைய அந்த வாகனம் என்பது பிரதமருடைய வீட்டிலிருந்து கிளம்பி தயாராகிவிட்டது. அப்படி என்றால் சந்திப்பு நிறைவடைந்து விட்டது என்பதாகத்தான் பொருள் கொள்ள வேண்டும். வெறும் 10 நிமிடங்கள் என்பதாகத்தான் இந்த சந்திப்பு என்பது நடந்திருக்கின்றது. என்ன முக்கியமாக கோரிக்கை மனு என்பது கொடுக்கப்பட்டிருக்கும். முதல்வர் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு தான் வருவார், வந்து கொண்டிருக்கின்றார். ஊடகங்கள் சார்பாக நிச்சயமாக அந்த கேள்வியை எழுப்பலாம். ஆனால் சின்ன சந்திப்பாக இருந்தாலும் இந்த கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்டது, என்ன கோரிக்கை வழங்கப்பட்டது போன்ற விஷயங்கள் எல்லாம் அதிமுக்கியமானதாக இருக்கும். ஒரு தமிழ்நாடு நலன் சார்ந்த எத்தகைய கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது என்ற விவரங்கள் இனிமேல் தான் தெரிய வரும். பிரதமர் அலுவலகத்திலிருந்து அந்த புகைப்படம் என்பது முதலில் வெளியிடப்படும். அவை எல்லாமும் நாம் காத்திருக்க வேண்டும். அடுத்தடுத்த மணித்துளிகளில் அந்த அப்டேட்டுகள் என்பதும் கிடைத்துவிடும். ஆனால் மிகவும் சர்ப்ரைஸான ஒரு விஷயமாக இந்த 10 நிமிட சந்திப்பு என்பதுதான் தற்பொழுது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. முதலாக முதல்வராக பொறுப்பேற்று விஜய் அவர்கள் வந்திருக்கின்றார். இந்த சந்திப்பு நீண்ட நெடிய ஒரு சந்திப்பாக இருக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயமாக, ஒரு சர்ப்ரைசிங் எலமெண்டாக அது வெறும் 10 நிமிட சந்திப்பாக நிறைவடைந்திருக்கின்றது. அவர் நேரடியாக இங்கு வந்திருக்கிறார். தற்பொழுது இங்கு அணிவகுப்பு வாகனங்கள் மீண்டும் வரும் பொழுது ஒரு எளிமையான ஒரு மரியாதை என்பதுதான் கொடுக்கப்படும். அதற்கான விஷயங்கள் என்பது தயார் நிலையில் இருக்கிறது. காவல்துறை மூத்த அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் தற்பொழுது வாயிலில் காத்திருக்கிறார்கள். எந்த நிமிடம் வேண்டுமானாலும் முதல்வர் அவர்களுடைய வாகனம் தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு வரலாம். ஆனால் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவதற்கான எந்த ஏற்பாடுகளும் தற்பொழுது வரை செய்யப்பட்டிருக்கவில்லை. இல்லை என்றால் போடியம் என்பது அமைக்கப்பட்டிருக்கும், மைக்குகள் எல்லாம் அங்கே பொருத்தப்பட்டிருக்கும், அந்த ஆடியோவுக்கான அந்த மிஷின்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கும். அது எதுவுமே தற்பொழுது வரை தயாரிக்கப்படவில்லை. நிச்சயமாக கேட்கப்பட வேண்டும். அவர் முதல்வர் பேச விரும்புகிறார் என்றால் உடனடியாக அதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டுவிடும். அனைத்து செட்டப்புகளும் தமிழ்நாடு அரசு இல்லத்தில் எப்பொழுதுமே தயார் நிலையில் இருக்கும். முதல்வர் வந்து ஊடகங்களை சந்திக்கிறாரா, பேசுகிறாரா என்பதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. என்ன கோரிக்கைகளை முன்வைத்தார் என்பதை தமிழ்நாடு முதல்வர் மாளிகையிலிருந்து, முதல்வர் அலுவலகத்திலிருந்து வரக்கூடிய தகவல்களிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த சந்திப்பு ஏன் இவ்வளவு குறைவான ஒரு நேரம் எடுத்துக்கொண்ட ஒரு சந்திப்பாக அமைந்திருக்கிறது என்பதுதான் எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அதற்கான அப்டேட்டுகளும் அடுத்தடுத்து தெரிய வரும். கடந்த சில தினங்களாகவே மேற்கு வங்க மாநிலத்தின் முதல்வர் சுவேந்து அதிகாரி நேரில் வந்து சந்தித்திருந்தார். நீண்ட ஒரு சந்திப்பாகவும் அது இருந்திருந்தது. 25-30 நிமிடங்களுக்கு மேலும் நீடித்த ஒரு சந்திப்பாக இருந்தது. அதே போல கேரளா முதல்வர், அஸ்ஸாம் மாநில முதல்வர் என்று அடுத்தடுத்த முதல்வர்களும் வந்திருந்தார்கள். முதல்வர் விஜய் அவர்களுடைய இந்த சந்திப்பு என்பது மிகவும் உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயமாக மாறியிருந்தது. கொள்கை ரீதியில் எதிரெதிர் தரப்பில் இருக்கக்கூடிய 2 தலைவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சந்திப்பு, அதுவும் டெல்லியில் வைத்து நடக்கக்கூடிய சந்திப்பு என்பதால் ஆவல் அதிகரித்திருந்தது. என்ன மாதிரியான கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது போன்றவை எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் வந்தவுடன் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். மற்றபடி ஒரு நீண்ட ஒரு சந்திப்பாக இருக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் மிக குறுகிய ஒரு சந்திப்பாக நிகழ்ந்திருக்கிறது.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.